வியூவர்ஸ், இந்த பாருங்கள், இது கம்பு. இந்த கம்பு வந்து நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேன். இதில் நான் வந்து கேசரி செய்ய போகிறேன். கம்பு கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வாங்க. இது வந்து நல்லா 8 மணி நேரம் ஊறி இருக்குது. காலையிலே ஊற வச்சிட்டேன், ஒரு 10 மணிக்கெல்லாம் ஊற வச்சுட்டேன். இப்போ ஈவினிங்கு இதை வந்து 5 மணி நேரம் ஊறினா கூட போதும். நல்லா ஊறிச்சுன்னா போதும். இப்போ நான் இதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறேன். நல்லா அரைச்சிக்கிடலாம் மாவு பதத்துக்கு. கடாய் அடுப்பில் வச்சுக்கலாமா? கடாய் சூடாகட்டும். இந்த பாருங்க, கம்பு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த பாருங்க, நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். சுவையான கம்பு கேசரி பண்ணுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடாய் சூடாகட்டும். நெய் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதில் முந்திரி பருப்பு, இதெல்லாம் தண்ணி ஊற்றிக்கலாமா? தண்ணி ஊற்றிப்போம். தண்ணி கொதி வரட்டும். நல்லா கொதிக்குது. நான் இதில் வந்து இந்த கம்பை அரைச்சி வச்ச கம்பை இதில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கட்டி விடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா கம்பு கட்டி விழுந்துடும். சிம்மில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா கட்டி விழுந்தால் நல்லாவே இருக்காது. நம்ம சிம்மிலே வச்சு இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும். கட்டி விடாது. கேசரி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாமா? போட்டுட்டு கிளறிக்கிட்டே இருப்போமா? அப்போ தான் வாசனை நல்லா போகும். நெய் ஊற்றலாமா? நெய் அப்படியே ஊற்றி கிண்டுவோம். சுவையான கம்பு கேசரி. கேசரி சொல்லலாம், அல்வா சொல்லலாம். நல்லா நெய் ஊற்றுவோம்.
நல்லா கெட்டி பதத்துக்கு வந்த பிறகு தான் நம்ம வந்து நம்மளுக்கு கலர் வேணும்னு கூட போட்டுக்கிடலாம், கொஞ்சம் கலர் போட்டுக்கலாம். ஏலக்காய், இப்போ வெந்துச்சா நம்ம எப்படி பார்க்கறதுன்னா, இப்போ இன்னும் சக்கரை போடணும். கொஞ்சமாக உப்பு, ஒரு கல், சக்கரை போடலாமா? சுவையான கம்பங்கேசரி ரெடி ஆயிடுச்சா? இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ அது கொஞ்சம் ஆறின பிறகு ஸ்லேஸாக கட் பண்ணிடலாம். கம்பங்கேசரி, கம்பு அல்வா எது வேணாலும் சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம டேஸ்ட் பார்ப்போம். சுவையான சூப்பர் டேஸ்ட்டு, வெரி டேஸ்ட். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அந்த கம்பு வந்து அரைச்சி போட்டனால ரொம்ப டேஸ்ட்டு, ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நம்ம இது வந்து நல்லா நான் அரைச்சிட்டனால அல்வா மாதிரியே இருக்குது, அல்வா பதத்தில் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த கேசரி அல்வா, இந்த கம்பு அல்வா பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.